ஐஎம்ஏ சிஇடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்கே நடக்குது, எப்போ நடக்குது சார்? +2 முடிச்சுட்டு இப்போ டிகிரிக்கான கோர்சஸ் மரைனில் போகணும் அப்படின்னா அதுக்கு இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ணக்கூடிய காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்தியாவோட எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே நடக்குது. அதில் பர்டிகுலராக சொல்ல போனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் என்றைக்குன்னா May 24, அதாவது வர சண்டே எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்லாட் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டீமுக்கு வந்து காலையில் 10 மணிலேருந்து 1 மணியும், இன்னொரு டீமுக்கு வந்து ஆஃப்டர்நூன் 2:30லேருந்து 5:30 வரைக்கும் வச்சுருக்காங்க. எக்ஸாம் எழுதுகிற கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க சார்? ஸோ எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது கேண்டிடேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட அட்மிட் கார்டை எடுத்துக்கணும். செகண்டு ஐடி ப்ரூஃப்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், பேன் கார்டு ஆர் டிரைவிங் லைசன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா கேண்டிடேட்ஸுமே அவங்களுக்கு ஆதார் கார்டு வச்சுருப்பாங்க. அதோட ஒரிஜினல் ஆதார் கார்டு தான் கொண்டு போகணும். சாஃப்ட் காப்பியோ இல்லை ஜெராக்ஸ் காப்பியோ கொண்டு போனால் இல்லை பெர்மிட் பண்ண மாட்டாங்க. உள்ளே போகக்கூடிய டைமிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 1.5 hour பிஃபோரே அவங்க உள்ளே போயிருக்கணும். ஏன்னா எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு 1/2 hour பிஃபோர் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய கேண்டிடேட்ஸை உள்ளே பெர்மிட் பண்ண மாட்டாங்க. உள்ளே போகும்போது அவங்களோட அட்மிட் கார்டில் அவங்களோட ஃபோட்டோ, அதாவது ஆன்லைனில் அவங்க அட்மிட் கார்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்களோ அதோட ஹார்ட் காப்பியை ஒட்டி அதில் கிராஸ் சிக்னேச்சர் அவங்க போட்டுருக்கணும். செகண்ட் திங், போகும்போது ஒரு பால் பாயிண்ட் பென் கொண்டு போகணும். ஏன்னா அவங்க ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த பால் பாயிண்ட் பென் அவங்களுக்கு தேவைப்படும். ஆஸ் வெல் அஸ் அவங்களுக்கு கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் ப்ரோக்ராமபிள் சயின்டிஃபிக் கால்குலேட்டரை அவங்க கொண்டு போக வேண்டியிருக்கும். சார், எக்ஸாம் சென்டருக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும்னு சொன்னீங்க, என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை பொறுத்தவரை அந்த ஒரு கேல்குலேட்டருக்கு மட்டும் தான் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே நான் ப்ரோக்ராமபிள் தான். ப்ரோக்ராமபிள் கேல்குலேட்டர் கொண்டு போனாலும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. லைக் ஹெட்ஃபோனு, ஸ்மார்ட் வாட்ச், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் கொண்டு போனாலும் உள்ளே பெர்மிட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, ஸ்டார்டிங்லேயே செக்யூரிட்டி கேட்லேயே ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் செப்பரேட்டாகவே அவங்க ஃப்ரிஸ்கிங் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, பசங்களை உள்ளேயே அனுப்புவாங்க. செகண்ட் திங், டைமிங் தான். ஸோ டைமிங்கை நீங்கள் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. இன்னொன்று, உங்களுக்கு அது ஆல்ரெடி வெல் ஃபெமிலியரான எக்ஸாம் சென்டர் வந்தால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் வேறு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டட் அதுக்கு முந்தின நாள் நைட்டே அதுக்கு நியர்பையில் ஒரு லாட்ஜஸில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் அந்த ஆன் டைமுக்கு உள்ளே இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் சிசிடிவி கேமராவில் உங்களை ஃபுல் என்டையர் எக்ஸாமினேஷனும் ஃபுட்டேஜ் எடுப்பாங்க. ஸோ எந்த மால் ப்ராக்டிஸ் ஆக்டிவிட்டியும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அங்கே வரக்கூடிய அப்சர்வருக்கு ஃபுல் பவர் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் இதே மிஸ்கைட் ஏதாச்சும் நீங்கள் பசங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களோட எக்ஸாமினேஷனை டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய பவர் முதற்கொண்டு அவங்களுக்கு இருக்குது.